ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உற்பத்தி திறன். நம்ம வந்து லீன் ரிலேட்டடாக 5S ரிலேட்டடாக நிறைய வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம 5S பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோவில் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்கமிங் வீடியோலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5Sஐ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு 6 மாதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஹை தேர், திஸ் இஸ் அனந்த், உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். இந்த வீடியோவில் நம்ம 5Sஐ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 6 months ப்ரோக்ராமாக ஒரு 24 வீக்ஸில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ப்ராடாக ஒரு ஐடியா கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் என்ன பண்ணலான்னா, கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த 5S இம்ப்ளிமெண்டேஷன் கைடை உங்களுக்கு நீங்கள் டவுன்லோடு பண்ணுறதுக்கு ஒரு லிங்க்கும் கொடுக்குறோம். ஸோ தட் நீங்கள் இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் இட். ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் போய் சொன்ன மாதிரி 24 வார ப்ரோக்ராம் இது. ஸோ இந்த 24 வாரத்தில் ஃபஸ்ட்டு வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, 5S வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறோம் நம்மளோட கம்பெனிக்கு. ஸோ அதுக்குள்ள கண்டென்ட்லாம் இந்த கைடில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 5Sஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு கோர் டீம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறோம். கோர் டீம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ஐபிஎல் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க இல்லையா. ஐபிஎல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு, வருஷம் பண்ணுறோம். ஒரு 10 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகட்டும், அப்புறம் மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய டீம். இதை நடத்துகிறது பார்த்திங்கன்னா பிசிசிஐ. ஆனால் அந்த ஐபிஎல்ங்கிற கேம் வந்து ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் பிசிசிஐ இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம 5S இம்ப்ளிமெண்டேஷனையும் நடத்த போகிறது ஒரு கோர் டீம். இந்த கோர் டீமில் நிறைய குரூப்ஸ் இருப்பாங்க. எப்படி பிசிசிஐயில் பார்த்திங்கன்னா ஐபிஎலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க. அதே மாதிரி ஐபிஎல் குரூப்பு உள்ளுக்கே பார்த்திங்கன்னா வேறு டீம்ஸ் இருப்பாங்க. ஒரு டீம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்காக இருப்பாங்க. இன்னொரு டீம் வந்து இந்த மற்ற 10 டீம் விளையாடுறாங்க இல்லையா, அவங்களோட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. இன்னொரு டீம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்துப்பாங்க. இன்னொரு டீம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் புக்கிங்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இன்னொரு டீம் பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ்க்குள்ள ஃபுட்டு. இன்னொரு டீம் வந்து கிரவுண்ட்ஸ்மேனில் உள்ள கிரவுண்ட் ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கலாம். இன்னொரு டீம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கு, வீடியோ, ஜியோ, ஸ்டார், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அவங்களோட நிறைய டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி ஈஸியாக ஒரு 1000 பேர் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐபிஎல் நடத்துறதுக்காக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கம்பெனியில் கோர் டீம்னு ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த கோர் டீமில் ஒரு 5 குரூப் வைக்க போகிறோம். இந்த 5 டீமும் அவங்கவுங்க வேலையை பண்ணிட்டாங்கன்னா 5S சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி எப்படி நீங்கள் ஐபிஎல்லில் பிளேயர்ஸ் விளாட்றாங்க, வேறு டீம், இந்த 10 டீம் விளாட்றாங்க இல்லையா, சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ், அதே மாதிரி நம்மளுடைய கம்பெனிலையும் ஜோன்கள் நிறைய ஜோனாக பிரிக்க போகிறோம். ஒரு ஜோனுக்கும் ஒரு கேப்டன், வைஸ் கேப்டன் வச்சுப்போம். ஸோ இந்த கோர் டீம்ங்கிறவங்க பிசிசிஐ மாதிரி இந்த 5S கேமை ரன் பண்ணுவாங்க. ஐபிஎல்லில் விளையாடக்கூடிய டீம் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸு, அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ஒரு ஜோன்லேயும் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர். இதை தான் நான் இன்னும் இன்றைக்கி டீட்டெயில்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் என்ன பண்ணுவோம்னா, டீம் ஃபார்ம் பண்ணுவோம், கோர் டீமு. அப்புறம் வந்து ஜோன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு ஜோனுக்கும் உள்ள கேப்டன், வைஸ் கேப்டன்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீக் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது வீக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஜோன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணியாச்சு இல்லையா, அவங்க என்ன பண்ணுவோம், ப்ரீ 5S ஆக்டிவிட்டி, அதாவது 1S ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது நமக்கு தேவையானது தேவையில்லாதெல்லாம் பிரிக்கிறது. அதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிளட்ஜ் ஆக்டிவிட்டி, நம்ம உறுதிமொழி கம்பெனிக்கு வந்தவுடனே ஷிஃப்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு உறுதிமொழி எடுப்போம், அந்த ஆக்டிவிட்டி. அப்புறம் மார்னிங் மீட்டிங்ஸு, இன்ஃபர்மேஷன் போர்டு, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு வந்து நாங்கள் பேர் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீ 5S அப்படின்னு சொல்கிறோம் எங்களோடது. அதில் வந்து ஃபவுண்டேஷன் ஆக்டிவிட்டி, கம்பெனியில் 5S ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபவுண்டேஷன் விஷயங்கள் பண்ணணும். அதை நம்ம இந்த செகண்ட் வீக்கில் ஆரம்பிக்கிறோம். ஸோ செகண்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா பிளட்ஜ் கார்டு டிசைன் பண்ணிவிடுவோம், ஆர்கனைசேஷன் சார்ட்டு டிசைன் பண்ணிவிடுவோம், அப்புறம் வந்து ஜோன் மேப் கிரியேட் பண்ணிவிடுவோம். தேர்டு வீக்கில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் போர்டு, மார்னிங் மீட்டிங்ஸு, அப்புறம் பிஃபோர் ஃபோட்டோஸ், அதாவது இந்த ப்ராஜெக்ட் 5S ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கரண்ட் ஸ்டேட் வேணும் இல்லையா. அப்போது வந்து 5Sக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தது அப்படின்னா, ஒரு ஜோன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 ஃபோட்டோ எடுத்துருவோம். உங்கள் கம்பெனியில் 10 ஜோன் இருக்குன்னா 10x20 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபோட்டோஸு நம்ம பிஃபோர் பிக்சர்ஸ் எடுத்து வச்சுடுவோம். சரிங்களா. அதுமாதிரி ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷனையும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் வீக் 3ல் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வீக் 4ல் பார்த்திங்கன்னா இந்த 1S அப்படிங்கிற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ரெட் டேக் கார்டு பிரிண்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா அது 1Sக்கு தேவை, அதனால் அதுக்கு முந்தின வாரமே நம்ம பண்ணணும். ஸோ ரெட் டேக் கார்டு, அப்புறம் ரெட் டேக்கில் வந்து யாரெல்லாம் அந்த கமிட்டி மெம்பர்ஸு, அப்புறம் வந்து அவங்களுக்கு அப்ரூவலுக்கு எவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரியான பேசிக் விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிவிடுவோம். அதுமாதிரி மை ஏரியா மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஒரு ஜோன்லேயும் ஒரு கிரிட்டிக்கல் மிஷின்ஸ் இருந்ததுன்னா அந்த மிஷினுக்கு உள்ள
ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வீக் 4. வீக் 5 பார்த்தீங்கன்னா 1S ஆரம்பிப்போம். அதான் அந்த வீக் 5ல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எஸ்ஸையை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த முதல் 4 வாரம் ப்ரீ 5S ஆக்டிவிட்டி, டீம் ஃபைனலைசேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். 5வது வாரத்தில் நம்ம 1S ஆரம்பிக்கிறோம். தேவையானது தேவையில்லாத பிரிக்க சொல்கிறோம் ஒரு ஜோன்லையும். ஸோ அவங்க பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. அதை வந்து அந்த ஆடிட்டிங் டீம் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க, ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5 கோர் டீம் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த கோர் டீமில் பார்த்திங்கன்னா 5 டீம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டீம் பார்த்திங்கன்னா டாஸ்க் டீம். அப்படின்னா அந்த டாஸ்க் டீம் தான் இந்த எல்லா வாரமும் நம்ம பண்ணக்கூடிய வேலையை அந்தந்த ஜோன் கேப்டனுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்க தான் வேலை கொடுக்க போகிறாங்க, பிக் பாஸ் மாதிரி. 2வது டீம் பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் டீம். இந்த ஆடிட்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, சொன்ன வேலையை அந்த டீம் ஜோன் மெம்பர்ஸ் செஞ்சுருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்துவாங்க ஒரு ஆடிட் மூலமாக. ஸோ ஆடிட் டீம் தான் ஸ்கோரிங் பண்ணுவாங்க. 3வது டீம் பார்த்திங்கன்னா மீட்டிங் அண்ட் ரிவார்ட்ஸ் பர்ச்சேஸ் டீம். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்லியோ பை வீக்லியோ எல்லா டீம் மெம்பர்ஸையும் கூப்பிட்டு எந்த டீம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த பரிசை அனௌன்ஸ் பண்ணுறது அந்த டீம், கோஆர்டினேஷன் டீம். 4வது டீம் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் டீம். ட்ரைனிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனியில் உள்ள எல்லாருக்கும் 5Sஐ பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க. அதுதான் இந்த ட்ரைனிங் டீமு. 5வது டீம் என்ன பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் டீமு. இந்த ஃபோட்டோஸு, இப்போ கொடுக்கக்கூடிய ஆடிட் ஷீட்ஸு, அப்புறம் வந்து வாரம் நம்ம பண்ணக்கூடிய ப்ரெசன்டேஷன்ஸு, இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்பாங்க இல்லையா மீட்டிங்கில், அது இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கக்கூடிய டீமு டாக்குமெண்டேஷன் டீம். ஸோ இந்த 5 டீமும் நம்மளுடைய கோர் டீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர் டீமுக்கு தலைவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா 5S சாம்பியன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 5S சாம்பியன் ஒருத்தரை ஃபைனலைஸ் பண்ணணும். அப்புறம் அவருக்கு சப்போர்ட்டுக்கு 1 இல்லைனா 2 டெப்யூட்டி சாம்பியன்ஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கோர் டீம்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த கோர் டீம் உடைய ஸ்ட்ரக்சரை நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் இருப்பார், கீழே டெப்யூட்டி சாம்பியன்ஸ் 1-2 பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கோர் டீம் இருப்பாங்க. இதுதான் வந்து ஆர்கனைசிங் டீம், நம்ம BCCI மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன்லேயும் ஒரு கேப்டன், வைஸ் கேப்டன், அப்புறம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த ஜோனை நீங்கள் எப்படி பிரிச்சுக்குவீங்க அப்படின்னா, கம்பெனியில் உள்ள இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 10 ஜோனுக்குள்ளே பிரிச்சுக்கலாம். ஸோ இல்லை சின்ன கம்பெனியாக இருந்தீங்கன்னா ஒரு 5 ஜோன் கூட வச்சுக்கலாம். பட் ஒரு 10 ஜோன் 12 ஜோனுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 10 to 12 வச்சுக்கலாம் ஜோனு. ஒரு ஜோனுக்கும் ஒரு கேப்டன், வைஸ் கேப்டன், அந்த மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த கேப்டன்ஸ் தான் இப்போ விளையாடுவாங்க கேம். இப்போ இந்த ஒரு ஜோனும் வாரம் கேம் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த வாரம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம 5வது வாரத்தில் இருக்கோம், 5S ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 5S ஆரம்பிக்கும் போது டாஸ்க் டீம் மெம்பர் என்ன பண்ணுவார், இந்த வாரம் எல்லா ஜோன்லேயுமே தேவையானது தேவையில்லாததை பிரிக்க போகிறோம். தேவையில்லாத பொருட்களை ரெட் டேக், தேவையில்லாததை ஸ்கிராப் பண்ணுவோம். டவுட்டாக இருக்கிற ஐட்டாக ரெட் டேக் வைக்கணும் அப்படின்னு பிரித்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுதான் நம்மளோட டாஸ்க். அதை போய் ஆடிட்டிங் டீம் செக் பண்ணிவிட்டு ஸ்கோர் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த வாரம் வந்து நமக்கு மீட்டிங் இருந்தது, ரிவார்ட்ஸ் கொடுக்குறோன்னா அதுலேருந்து நம்ம ரிவார்ட்ஸ் மீட்டிங் அண்ட் ரிவார்ட்ஸ் டீமை அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ட்ரைனிங் டீம் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. டாக்குமெண்டேஷன் டீம் இது எல்லாத்தையும் காமன் ஃபோல்டரில் ஐடி சிஸ்டமில் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து 5வது வாரம் 6வது வாரத்தில் இருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 7th and 8th வீக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2nd Sக்கு வரோம். ஸோ 2 வாரம் வந்து நமக்கு இந்த 1S பண்ணுறதுக்கு. அடுத்தது 7th and 8th வீக்கில் பார்த்திங்கன்னா நம்ம 2வது Sக்கு வரோம். இந்த 2வது Sல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளுக்கும் ஒரு இடம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜோன்லேயும் நம்ம இந்த லொக்கேஷன் ரிஜிஸ்டர், இந்த இப்போ நான் ஒரு டேபிளில் வேலை செய்கிறேன்னா எனக்கு டேபிளுக்கு என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட்டு போட போகிறேன். சரிங்களா? அதுமாரி பொருட்களை அரேஞ்ச் பண்ண போகிறேன் தேவையான மாதிரி. ரைட்? அதுமாதிரி 1 பாயிண்ட் லெசன் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸை எடுக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் 7th and 8th வீக்கில் நடக்கும். 9th and 10th வீக்கில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அந்த பொருளுக்கும் ஒரு லேபிள் ஒட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு லேபிளை நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 11th and 12th வீக்கில் நம்ம விஷுவல் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். அதேமாதிரி அன்பிரேக்கபிள் செட்டின் ஆர்டர், அதாவது அன்பிரேக்கபிள் செட்டின் ஆர்டரில் இந்த செட்டின் ஆர்டரை நம்ம தொடர்ந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை கொண்டு வர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டூல்ஸுக்கு வந்து தனி இடம் கொடுக்காம நம்ம டூல்ஸை வந்துட்டு ஒரு ஹேங்கிங் சிஸ்டம் பண்ணலாமா, இல்லைனா வந்து டூலை கம்மி பண்ணலாமா, நம்பர் ஆஃப் டூல்ஸ் வேறு சைஸ் போல்ட் இருந்ததுன்னா அதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு ஒரே சைஸ் போல்ட் கொடுத்துட்டோம்னா எனக்கு ஒரு டூல் போதும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் டீட்டெயில்டாக. ஸோ இதெல்லாம் 11th 12th பண்ணுறோம். 13th and 14th வீக்கில் பார்த்திங்கன்னா நம்ம 3rd S ஆரம்பிக்கிறோம். ஸோ 3rd Sங்கிறது என்னது, ஷைன் என்ன டெய்லி க்ளீனிங் பண்ணுறோம். அதை நம்ம வந்து 13th வீக்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம வேலை செய்கிற இடமாகட்டும், அப்புறமேட்டு மிஷின்னு, அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட்டு, இதுக்கு தான் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வீக்கு 2வது வீக்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், மை மிஷின் மை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு பர்சனை அலோகேட்டே பண்ணியாச்சு. ஸோ அது வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ க்ளீனிங் செக்லிஸ்ட் கொடுக்குறோம். 15th and 16th வீக்கில் நம்ம அட்டானமஸ் மெயின்டெனன்ஸு, சைன் போர்ட்ஸு, அப்புறம் வந்து அன்பிரேக்கபிள் ஷைனாக ஒரு மிஷினை நம்ம க்ளீன் பண்ணி அதை ஒரு பேசிக்
லெவலுக்கு எடுத்துகிட்டு வரும்போது, ஒர்க்கிங் இதுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நிறைய ஏர் லீக் இருக்கலாம், வாட்டர் லீக் இருக்கலாம், கூலண்ட் லீக் ஆகலாம், ஏதாவது வைப்ரேஷன் இருக்கலாம், ஏதாவது பார்ட் உடஞ்சிருக்கலாம் மிஷினில். இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் 15வது வாரம் 16வது வாரத்தில். அப்புறம் 17வது வாரம் 18வது வாரத்தில் பார்த்திங்கன்னா 4th இயர்ஸ் ஆரம்பிக்கிறோம். அதில் தான் பார்த்திங்கன்னா விஷுவல் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனு, சைன் போர்ட்ஸு, நம்பரிங் சிஸ்டம்ஸு இதெல்லாம் கொண்டு வரும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போகிறோம். இது வந்து 17, 18. அப்புறம் 19, 20வது வாரத்தில் பார்த்திங்கன்னா கம்பெனி முழுக்க நம்ம டெய்லி 5 minutes ஃபார் 5 hours இல்லைன்னா 10 minutes க்ளீனிங் அப்படின்ற அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுமாதிரி 5 hours மந்த்லி கேலண்டர், இந்த மாதம் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆடிட்டிங் பண்ணக்கூடிய அந்த 4th இயர்ஸுக்குள்ள ஆடிட் செக்லிஸ்ட்டு அதெல்லாம் உள்ளே கொண்டு வரும். சரி, ஒரு ஃபேஸ்லேயும் நமக்கு இந்த ஆடிட் நடக்கும், அதெல்லாம் நடக்கும். ஸோ 4th இயர்ஸுக்குள்ளது கொண்டு வரும். 21 and 22ல் பார்த்திங்கன்னா 5th இயர்ஸ், அதாவது ஸ்லோகன் கான்டெஸ்ட் இருக்கும். இந்த 5 hours எப்படி கல்ச்சராக கொண்டு வருதுன்னு பேசியிருக்கோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வரும். 5th இயர்ஸில் ஸ்லோகன் கான்டெஸ்ட் இருக்கலாம், சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம், கிஃப்ட்ஸு கொடுக்கலாம். இந்த டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து நம்ம வந்து இந்த 5th இயர்ஸை சஸ்டெயின் பண்ணுறது தான் அந்த 21 and 22. வீக் 23, 24ல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தொடர்ந்து நடக்குதாங்கிறத நம்ம என்ஷோர் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ப்ரோக்ராமோட இந்த 24 வீக்ஸும் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதில் வீக்லியோ பை வீக்லியோ நீங்கள் ரெகுலராக உங்களோட மீட்டிங் அண்ட் ரிவார்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும், டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ 5th இயர்ஸுங்கிறத நான் தனியாக ஒரு பார்ட்டாக பார்க்கல. 5th இயர்ஸுங்கிறது மொத்தமாக 1Sலேருந்தே வந்துடும். டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட்டு, ஆடிட்டு, ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் இதெல்லாம் இன்பில்ட் அலாங் வித் த 5 hours இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு 6 மாதத்தில் நம்மளால் 5 hours முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதை தொடர்ந்து தக்க வைக்க முடியும். ஸோ இந்த 6 வாரமும் இந்த கோர் டீம் அவங்களுடைய வேலையை செஞ்சாங்கன்னா, டாஸ்க் டீமு, ஆடிட் டீமு, மீட்டிங் அண்டு பர்ச்சேஸ் டீமு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் டீமு, டாக்குமெண்டேஷன் டீம், இந்த 5 கோர் டீமும் அவங்களுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சாங்கன்னா நமக்கு 5 hours சூப்பராக ஒர்க் ஆகும். இதை இந்த 5 டீமும் ஒழுங்காக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது தான் சாம்பியன், டெப்யூட்டி சாம்பியனோட வேலை. ஸோ இவங்க 2 பேரும் அந்த வேலையை பண்ணுறாங்களாங்கிறது அந்த டாப் மேனேஜ்மெண்ட், உங்கள் கம்பெனி எம்டியோ ஃபேக்ட்ரி ஹெட்டோ அவங்க என்ஷோர் பண்ணிட்டா போதும். 5 hours தனியாக ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, 10 நிமிஷம் போதும் ஒரு நாளைக்கு. ஸோ இதுக்கு மேலே எதுவுமே கேட்கல. ஸோ இந்த மெத்தடாலஜியில் நாங்கள் பண்ணும்போது நிறைய சஸ்டெயின் ஆகுது. லாஸ்ட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் பண்ணோம். இன்னும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த வீக்லி ஆடிட் ரிப்போர்ட் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ ரெகுலர் ஃபாலோஅப்பே இல்லை, பட் இப்போ பார்த்திங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா கல்ச்சராக மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம 5 hours இம்ப்ளிமெண்டேஷன் செய்யக்கூடிய முறை. ஸோ இந்த 5 hours செயல்படுத்தக்கூடிய இந்த புக்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 வீக்ஸில் 6 months, அதாவது அதில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா we will send you the link for downloading it. ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட்டும் இருக்குது, அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இந்த ஃபுல் 24 வீக்ஸ்க்குள்ளது நீங்கள் ஒரு மினிமம் சார்ஜில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய இமெயில் ஐடியை கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது அனுப்பி வைக்கிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு லீன் டூலில் சந்திக்கிறேன். ஸோ see you, bye bye.